பைத்தியமா இவன்? Welcome to PSA Gaming. I am Bharat. Hope you are all doing good. So today we are gonna play Resident Evil Revelation 1. So பாத்தீங்கன்னா actually Revelation 2ல நிறைய பேர் விளையாண்டு பார்த்திருப்பீங்க. இந்த கேம் மேக்ஸிமம் யாரும் விளையாண்டதே கிடையாது. ஏன்னா இது வந்து மற்ற Resident Evil கேமோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அபண்டன்ட் ஷிப்ல நடக்கிறது. இது கடல் பகுதியில் நடக்கிற மாதிரி. முக்கியமா எனக்கு ஜோசி சொல்லியிருக்கா தண்ணியில கண்டோணும். இருந்தாலும் இந்த கேம் தண்ணியில இருக்குன்னு தெரிஞ்சு நான் விளையாடுறேன். ஏன் உங்களுக்காண்டி அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அந்த பெல் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அமைக்கி விட்டுருங்க. ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் गाइस. ஆஹா ஆரம்பிச்சிட்டு गाइस. கேம்பெயின் ரெயின்போ கேம்பெயின் நம்ம வந்து ஸ்டோரி விளையாடுவோம். ஓகேவா, நியூ கேம் தான்டா. நான் நியூ கேம் இல்ல நான் சொன்னேன். நார்மலா गाइस நார்மல் விளையாடும். கேஷுவல்னா ரொம்ப வந்து ஈஸியா போயிடும். நான் ரொம்ப காம்படிட்டிவான கேம் எதிர்பார்ப்பேன். ஸோ என்ன ஸ்டோரின்னு எப்படி பார்ப்போம். ஆஹா गाइस கட்சினி நடுக்கடல்ல இருக்க பசிபிக் ஓஷனா. ஓகே गाइस இதுதான் நம்ம நினைக்கேன். நம்மளோட கேரக்டர் யாருன்னு தெரியல. நான் வந்து கதைலாம் எனக்கு தெரியாது. அப்பப்போ கேம் பிளே பார்த்துருக்கேன். இது நடுக்கடலில் மிகப்பெரிய புயல் வருதா புயல் கண்ணு. என்ன गाइस பொண்ணு கை மாதிரி இருக்கு. ஆஹா गाइस பொண்ணு गाइस இவ ஜில்லா யார் இவ? கேரக்டர் பார்த்தது இல்லை. ஜில் கேரக்டர் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா गाइस? இது இவன் யாரு गाइस? இது கிறிஸ்டோட அண்ணன் மாதிரி இருக்கான். இந்த கேமுடைய டைம்லைன் எனக்கு எப்போ நடந்ததுன்னு தெரியல. ரெசிடென்ட் ஈவில் 5க்கும் 6க்கும் நடுவில் என்னன்னு தெரியல. ஸோ இவங்க வந்து ஒரு கடல் படை ஆஃபீஸர் மாதிரி. ஸோ திடீர்னு பார்த்தாங்கன்னா ஒரு அபண்டன்ட் ஷிப், ஒரு பெரிய அபண்டன்ட் ஷிப் எங்கேருந்து வந்தாலும் தெரியல, நடுக்கடலில் இருக்குது. அதை பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படி தான். த குவீன் ஜெனோபியாவா? ஓ இது கப்பலுடைய பேரா? என்ன சொல்கிறான்னா இன்னும் இது மதந்துட்டு இருக்கிறது அதிசயமாக இருக்குது. உடனே ஜில் சொல்கிறா சுற்றி போ, நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறா. ஆனா இந்த ஷிப்ல தான் நிறைய மர்மங்கள் இருக்கு. we don't know what it is. இதற்கும் அந்த மங்குஸ் மண்டே அம்பரா கார்பரேஷனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான பெரிய ஷிப்பா இருக்கு. என்ன டைட்டானிக் பட ஷிப் மாதிரி இருக்கு. கப்பல் அந்த பெரிய கப்பல் இவ்வளவுதான் இருக்கு. ஆத்தி गाइस நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கேம். இது ஃபுல் கேம் பிளே பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணா மட்டும் தான் பண்ணுவேன். ஆத்தி என்ன ஒரு ஸ்டைலா போறா பாத்தீங்களா ரோப்ல. கை கால் சிக்கி செத்துறது தோணுறாத. ஆத்தி இறக்குறா. ஆஹா நம்ம ஜில்லுடைய அந்த கேரக்டர் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஆக்சுவலா இங்க கிறிஸ்டும் வேற ஒருத்தையும் கப்பல்ல வந்திருக்காங்களா இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல கடைசி ஏதோ செக் பண்ண வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவங்க ரேடர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போட்டிருக்கு. ஸோ அவங்கள தேடி தான் ஜில்லும் வேற ஒரு குரூப் வந்திருக்கு போட்டிருக்கு. பார்த்தா கடைசியா ரேடார் வந்து நின்ன இடத்துல வந்து இந்த ஷிப் இருக்கு. மேபி இந்த ஷிப்புக்குள்ள அவங்க இருக்கலாம். ஐ திங்க் வி ஹேவ் டு ஃபைண்ட் கிறிஸ். ஓகே எனக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் தெரியாது கைஸ், கொஞ்சம் தப்பா நினச்சிக்காதீங்க. ஆஹா என்ன வியூ, என்ன ஸ்ட்ரக்சர் கைஸ். என்ன கைஸ் இது ஏரியா இது? டேய் அச்சோ சில், நான் ஓகே தான்டா, நீ பயப்படாத கைஸ். ஒரு நிமிஷம் சென்சிட்டிவிட்டி, ஐயோ இது வாயில தான். சென்சிட்டிவிட்டியே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ கரெக்டாக இருக்கு கைஸ். ஓகே நம்மகிட்ட சென்சிட்டிவிட்டியை கரெக்டாக வச்சுட்டேன். கன் எடுத்துட்டு அப்படியே பின்னாடி எவனாவது ஆபத்தில் வந்தாலும் உடனே ஷூட் பண்ணிடு. ஆனால் இவ்வளோ நாள் இந்த கப்பல் இங்கே இருக்குன்னு பார்க்கும்போது யாரும் இங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது கைஸ். ஆத்தி சுத்தமாக ஒன்றும் தெரியல, நிலாவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அத்தான காட்டில் மாட்டின மாதிரில இருக்கு கைஸ். என்ன கைஸ் லாக் ஆகிருக்கு. எஃப் ஓ இது ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணலாமா? ரைட் கிளிக் பண்ணி தானே. எப்படியா நல்லா சுட்டனா தாங்க. ஐயோ இப்போ என்ன ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இருக்கான் கைஸ். எஃப்எம்க்கு கைஸ் இப்போ நம்ம பின்னாடியே வரப்பட்டு நம்ம ஒரு பெருவட்ட ஆர்ப்பம் போடுறோம். நம்ம பேக்கை பார்த்தே வரான்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் டேய் பார்த்து வா, பயமாக இருக்கிறது கண்டுபிடிச்சிடாது. ஐயோ என்ன கன்றாவி கைஸ் இது. ஒருவேளை மீன் ஆள்லாம் பிடிச்சிருப்பாங்க நினைக்க. ஒரு கெட்டு போயிருக்குமோ. இது பேசஞ்சர் ஷிப் ஆச்சு. என்னடா இது தம்பி? ஐயோ என்ன கைஸ் இது? ஃபர்ஸ்ட் இது என்ன ஷிப்பு? கிரஷ் இருக்கியா கைஸ்? இது ரிப்போர்ட் கூட பண்ண முடியாது கைஸ். நடு கடல்ல சிக்னலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இது என்ன ஏரியா ஓப்பன் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரும். நான் வாரனா வரல, தனியாக விட்டு போயிடாதடா டே. நோ சைன் ஆஃப் லைஃப். யார் உயிரோடு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறான்.
ஆமா உங்க ஆயா இருப்பான்னு நினைக்கிறேன் போய் பாரு டேய் காய்ஸ் யாரும் இருக்கா கிறிஸ் நீயா கிறிஸ் என்ன 7 அடி ஹைட்லயா இருப்பான் அண்டர்டேக்கருக்கு அண்ணா தம்பி மாதிரி ஒருத்தர் போனோம் காய்ஸ் இதுல தான் காய்ஸ் ஓடி போயிருக்கான் காய்ஸ் எனக்கு என்னமோ மேபி அந்த அம்பர்லா கார்பரேஷன்ல பண்ண வைரஸ் இங்கேயே பரவிருக்கும்னு ஒரு சந்தேகமா இருக்கே என்ன இப்ப பார்த்த அந்த பைப்புலயே போனவன் மிருகம் ஹியூமன் மாதிரி தெரியல மிருகம் மாதிரி இருந்தான் எஃப் பாத்துப்பா இது வாட்டர் கிடையாது இட்ஸ் ஸ்பெர்ம் ஆஃப் அ ஹியூமன் அந்த சைடு போயிடாத நீ பிரெக்னென்ட் ஆயிடுவாமா பார்த்துப்போ அவன் வாரானா இல்லையா தனியா விட்டு போயிடும் வாடா பயமா இருக்குடா புரிஞ்சுக்கூடா நடுக்காட்டுல காய்ஸ் இவருடைய அந்த மாடல் கேரக்டர் மாடல் இருக்கு டே 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 இந்த ஆங்கிள் பேக்கப் பார்க்கலான்னு பார்க்க முடிய மாட்டேது ஷட் பைப்புலேயே தப்பிச்சு போக பார்க்குறியா டேய் தம்பி இந்த பைப்புக்குள்ளே எவனா இருக்கான் உன பைப்லேயே முடிக்கிறேன் தப்பிச்சு போனவன் பைப்புக்குள்ள தாங்க வச்சிருக்கான் ஐயோ என்ன ரத்தம் ஐயோ என்னாச்சு யாருவேன் சார் சார் என்ன தொங்க கையில் கைஸ் இது மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கான் இப்படி ஒரு மியூட்டேஷனை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்கிறா எப்போ நான் மட்டும் டெய்லி பார்த்துருக்கேனா கைஸ் ஓவரா வந்து கைப்பழக்கம் பள்ளி பண்ணி பாருங்க ரைட் கையிலேயே லெஃப்ட் கையில் பண்ணியிருக்கான் லெஃப்ட் கை பெருசாயிட்டு பண்ணாதீங்க இனிமே கைப்பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது இங்கே என்ன எஃப் பவரில் எலிவேட்டர் யூஸ் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை அபண்டனான ஷிப்ல எப்படிடா பவர் தேடி போவோம் நம்ம இது என்ன இது எப்படி போக முடியாது இவன் பேர் என்னன்னு தெரியலையே கூட வேற இருக்கான் நல்லா ட்ரிபிள் ஹெச் மாதிரி முடிய வேற வச்சிருக்கான் உன்னை ட்ரிபிள் ஹெச்னே பேதை கூப்பிடுறேன் தம்பி இப்படி போக முடியுமா ஓ இது ஒரு பால தெரியுதுமா கீழே ஏதோ ஜலம் மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்து வாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட்டன் இதே மாதிரி ஒரு ஃபிகர் டே யோ அவன் இன்னும் பைப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க என்னமோ அவனை தப்பிச்சு போனமே அவனை பிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் கைஸ் எல்லா இடத்தையும் மூடி வச்சுருக்கேன் எங்கே போகிறோம் சார் ஓ நீங்கள் தானே அது அந்த சைட்லேருந்து வியூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேர்ஃபுல்லாக வாங்க கைஸ் எனக்கு பயமாக இருக்க பைப் இப்படி போகுது பைப் வேற எங்கேயோ போயிடுச்சே ஓ எஃப் ஓ திறக்கலாமா இது தர ஏதாவது கொடுங்கடா ஹெர்ப்ஸு ஓ ஹெர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல கைஸ் நான் இன்வென்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுறது டேப் சரி இன்வென்ட்ரி எப்படின்னு தெரியல ஓ கன்னு தானா இதெல்லாம் ஓகே எஃப் கேர்ஃபுல்லாக வாங்க கைஸ் இந்த இடத்துல என்ன வேணா இருக்கும் அந்த பைப்புக்கு மேலே போனாங்க அவனை பிடிச்சிக்கணும்னு பார்த்தா அவன் வேற ஏய் என்னடா அட பெருச்சொலி ஆத்தி எலியோட சைஸை பார்த்தீங்கன்னா கைஸ் எலி முதற்கொண்டு மியூட்டேட் போட்டுருக்கு கைஸ் இது ஐயோ உடச்சிட்டாங்க ஓகே இது டெட் ஆகிட்டான் சரி இது வேற ஏதாச்சும் சரி பண்ணுவோம் கைஸ் ஜூஸ் குடிக்க முடியுமா பவர் இங்கே மட்டும் வருதுங்கிறான் ஓகே ஓ இருங்க அப்போ அந்த கதவு திறந்துருச்சு நினைக்கிறேன் கைஸ் இருங்க காஃபிலாம் நம்மளுக்கு குடிக்க முடியாதா சரி போய் தொடங்க ஏதாவது குடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ் ஏதாவது எஃப் எஸ் எட்ரி மூதேவி ஆமாம் இதில் எப்படி வந்து நான் வந்து இன்வென்ட்ரி பண்ணுறது கைஸ் என் வாழ்க்கையில் அனுட்டிங்களா கண்ணு மட்டும் தான் இருக்குது ஓகே கண்ணே வச்சு போவோம் போக போக தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் எல்லாமே காய்ஸ் என்ன காய்ஸ் இது ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்குது இது குக்கிங் இடம் மாதிரி இருக்குது கைஸ் இந்த இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது இங்கே படுத்துட்டே செத்துட்டானா கைஸ் இந்த கப்பல் முங்கலை அப்புறம் எப்படி எல்லாம் செத்தாங்க கைஸ் யூ ஹேவ் டு see ஜில் இதை பாரு அப்படிங்கிறான் இதை என்ன இது ஓ கீழே போகணுமா ஓஹோ இதை வழி கண்டுபிடிச்சு போலாம் கைஸ் ஆத்தி பாதாள சக்கரையா செப்டிக் டேங்க் வழியா போக வைக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறான் நான் என்ன பண்ணுறான் இது என்னடி கண்ணுது ஓ இது ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுருக்கு என்னத்தை பார்க்குறா ஓ அந்த சக்கரைக்குள்ளே ஏதோ ஒரு கன் இருக்கான் அங்கே ஏதோ இருக்கு அப்படிங்கிறான் அது ஒரு துப்பாக்கி இப்போ என்ன வந்திருக்கு ஒரு நிமிஷம் அமைதியாடுறா தொடர்ந்து பேசிட்டு இருக்கா பிடிச்சிட்டு அதான் வேலை ஆஹா பேக் ஆங்கிள் நல்லா இருக்கும் குனிஞ்சு பார்க்கலான்னு பார்த்தனா அவன் எதை பண்ணுறான் கண்ணை எடுத்து தொலைண்டி ஏன் நாடுது விட்டுறாதடா நாரதான் செய்யும் ஆஹா நைஸ் ஆங்கிள் ஐயோ யார் கண்ணு கழிச்சது யார் கையுது
ஐயோ கிறிஸ்டலோட கை கிடையாது, பயந்துட்டாங்க. கிறிஸ்டல் இந்த கப்பல் இந்த இடத்துல தான் வந்திருக்கான் போல கைஸ். எது நம்மளை பாக்குது கைஸ். யோ என்னையா பேக்க பாக்க பர்வெக்ட். யாருடா நீங்க கைஸ்? நம்ம பின்னாடி இது இருக்கு. அட கன்றாவி, என்னடா இது? அட பாவி, டேய் இருடா, இரு செத்து தோட. சிச்சோ என்ன கைஸ், பபிள் கம் மென்னி திருப்பி போட்ட மாதிரி இருக்காம தலையிலட்ரா. ஏ ப்ளீஸ் கொன்றாத. செத்துரு. எஃப் போடு. முதுகுல அடிச்சுனா ஏண்டா? யாருடா நீனு? கைஸ் என்ன கைஸ் இது? மனுஷ மாதிரியே இல்ல. நண்டு மீன் மியூட்டேஷன் மாதிரி இருக்கு. ஓஹோ, ஆல்ரெடி ஒரு க்ரூ வந்திருக்காங்க கிறிஸ்டோட சேர்ந்து. பெரிய க்ரூ வந்திருக்காங்க. இங்கதான் சம்திங் நடந்திருக்கு கைஸ். என்ன டி வைரஸ் மாதிரி இங்க இதை பரப்பிட்டாங்களா? தண்ணி சீல வந்ததுனால சி வைரஸ் பரப்பிட்டாங்களா? எபிசோட் 1 இன்டு தி டெப்த்ஸ் गाइस. இப்போதான் गाइस கேம் ஆரம்பிக்குது. ஐயோ கடலுக்குள்ள எவன்டா இது? எப்படி गाइस கடலுக்குள்ள இந்த வைரஸ் பரவி இருக்கும்? ஷோ பாத்துறோம், ஒரு கை பாத்துறோம். லேடியோ நியூஸ் பொதுகி டிவி என்ன நியூஸ் சொல்ல போறான்னு பாப்போம். ஆஹா, எல்லா இடத்துலயும் பொண்ணா இருக்காங்களே. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறான். நான் அவர் ஸ்ட்ரக்சர் சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஓ, ஏதோ ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கட்டிருக்காங்க, ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் டெராகிரேஷியான்ட்டு. அந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஒரு சோலார் எனர்ஜில தான் இயங்குதான். இது எதுக்கு பில்ட் பண்ணாங்க, யார் பில்ட் பண்ணா? ஓ, இந்த சோலார் எனர்ஜி வச்சு சிட்டிக்கு முத கொண்டு அவங்க எனர்ஜி கொடுக்கலாமா? ஆனா 2004ல ஓகே ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க போல் இருக்க. எப்போ இது நடந்தது? ஓ, ஏதோ ஒரு வைரஸை பரப்பிருக்காங்க. வேற யார்? அம்பரலா தான் இருப்பான். ஓ, 2004ல அம்பர்லா கார்ப்பரேஷன் மாதிரி ஏதோ ஒரு பயோ வெப்பன் பயோ அட்டாக் பண்ணிருக்காங்க டெரரிஸ்ட். ஓகே, உடனே யுஎஸ் கவர்மெண்ட் வந்து பயோ டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் அதை அட்டாக் பண்ற ஆர்கனைசேஷன் எடுத்து இந்த இருக்காங்க பாருங்க அந்த மண்ணு முடி மண்டைய ட்ரிபிள் எஸ் மண்டைய. ஓ, சோ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நிப்பாட்டிட்டாங்களா என்ன தெரியலையே. ஆல்ரெடி இந்த மாதிரி வந்திருக்கு போட்டுருக்கு. அப்ப நிப்பாட்ட தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த சிட்டில வந்து விலங்கினத்தை பாத்தீங்களா, இது நார்மல் ரெசிடென்ட் ஈவில் கேம்ல வர ஒரு வைரஸ் மாதிரி இல்ல. இது ரொம்ப ஒரு மியூட்டேட்டட் மாதிரி இருக்கு. ஓ, ஓ அந்த அந்த இடத்தையே உடைச்சிட்டாங்க போட்டுருக்க. The FBC announced it has successfully disbanded the terrorist group. So terrorist group attack பண்ணி ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு. இப்போ 2005 ஓகே. சோ அந்த அட்டாக் அப்புறம் ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு எல்லாமே மறுபடியும் நார்மல் டைமுக்கு வருது. ஆனா அந்த நம்ம கிட்ட ஒரு பெரிய சிட்டி வந்து இன்னும் உடஞ்ச நிலைமையில தான் இருக்கு. சோ அத பத்தி ஒரு நியூஸ் மாதிரி போடுறாங்க போல இருக்கு. गाइस அந்த வைரஸ் அந்த பில்டிங்ல தான் இருந்துச்சு, அந்த கடலுக்குள்ள தான் गाइस இருக்கு. மேபி அதுலயே பரவி இருக்குமோ தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்குல்ல உங்களுக்கு? அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு. நம்ம கேம்ல பாப்போம் எப்படி என்ன நடக்குது. ஓகே, இது ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுக்குறானா? இது வந்து நம்ம ஸ்டார்டிங் முடிச்சுட்டு இது வேற ஏதோ கதை சொல்றாங்க. இவன் யாரியா? அந்த வந்துட்ட. ஓ ஜில், நம்ம தான். ஓ, இவன் நம்ம ஹையர் அத்தாரிட்டி போட்டுருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு தெரியும் நம்ம FBI-லாம் சேர்ந்து இந்த ஏரியாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நிறைய வித்தியாசமான பொருட்கள்லாம் இந்த கடல் ஓரத்தில் ஒதுங்குறதா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அதனால BSA அனுப்பி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. மேபி ஓகே गाइस, அந்த இடத்துக்கு வந்து கிறிஸ்டையும் அவங்க டீமையும் அனுப்பியிருக்காங்க போல் இருக்கு. ஆனா கிறிஸ்டுக்கும் அவங்க டீமும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுடைய சிக்னல் கட் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இருங்க என்ன நடக்குன்னு பாப்போம். ஓகே, இதான் உன் மிஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்பதான் அனுப்புறான் போட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த கப்பலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறான்.
நம்ம ஜில்லு சில்லாக தான் இருக்கா. யூஸ் பிசிக்கல் அட்டாக் ஆன் எனிமீஸ் வென் தே ஆர் ஃபேட்டர். ஓகே, இது வந்து முன்னாடி நம்ம கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டுறேன். ஓகே, போ இன்வெஸ்டிகேட் த கார்ப்ஸ். இதுதான் கடலோரமா ஒதுங்கி இருக்கான். இது வந்து நம்ம கப்பலுக்கு போறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் கைஸ். லுக் அட் திஸ். அழுகி போன விலங்குகள் மாதிரி என்னமோ வந்திருக்கே. கை வைக்காதீங்க, அது திமிங்கலத்தோட வாந்தி. இது பார்க்க முதல்ல கொட்டம். இது என்ன கருமம் கைஸ் இது? C2 எக்யூப்பா. ஓ, இதை வச்சு பார்க்கலாம் போட்டு இருக்கு. சிஎம்க்கு லெஃப்ட் கிளிக்கா? என்னடா பண்றது? சி. ஓ, இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் போல. ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் கம்ப்ளீட். இது ஓகே. ஓ, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணுமா கைஸ்? இதை வச்சு நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாமா? இருங்க, இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இன்னும் மெட்டல் டிடெக்டடா? இதுக்குள்ள ஏதோ இருக்கா பாருங்க சார். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஆஹா, இது ஸ்கேன் பண்ண இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா? அரிய வகை டெக்னாலஜியா இருக்கே. பார்த்துப்பா, இப்போ மூஞ்சில வெடிச்சிட போகுது. ஐயோ, மண்புலோடைய ஏனஸ்குள்ள கை விட போறாங்களே. ஓ, கீழே ஏதோ இருக்கா? ஐயோ, இனி கை விடுறா சால்ட்டா. ஐயோ, இது பார்க்க வேற மாதிரி இருக்கே. என்னடி உள்ள கை விட்டு எடுக்க மாட்டோம். ஏதோ எடுத்துடா போல் இருக்கு. என்ன 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 இந்த பொருட்கள் என்ன? என்னங்க இது டியூப் மாதிரி இருக்கு. ஐயோ காய்ஸ், இது ரெசிடென்ட் ஈவில் 6 ஃபைல பார்த்திருக்கேன். இது வைரஸ். ஓகே, இதை என்கிட்ட கூட நான் அதை டெஸ்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறா. நீ கண்டுபிடிப்படா, ஆனா மிஷனுக்கு எங்களை தானே அனுப்புவேன். எங்களை தானே போட்டு போட்டு தள்ளுவோம் எல்லா பேயும். ஐ காக்கா, காக்கா என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அண்டங்காக்காவா? தப்பிச்சாண்டா. ஷிட் காக்கா. டே, அடுத்த வாட்டி நீ தப்பிக்க மாட்டேன் தம்பி. எஃப். இதுல கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னது இது? ஓ, இதுதான் அந்த சோலார் இருந்த இடத்துக்கான அறிகுறி. கடைசியா இங்கதான் இருந்திருக்கு போட்டிருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. இருங்க, எப்படி ஓடுறது அதான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு அழகா இருந்திருக்கு ஏரியா. இப்படி ஆக்கிட்டீங்களடா. மக்களுக்கு எது நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோமா இதை? ஓகே, ஸ்கேனிங் கம்ப்ளீட். அதையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். வேற ஏதாவது ஸ்கேன் பண்ணணுமா? இருங்க, இந்த இருக்கு பாருங்க. இதை ஸ்கேன் பண்ணணுமா? 32. ஓஹோ, அங்கங்க இருக்கு கைஸ். எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணணும் போல் இருக்கு. பண்ணிட்டா போச்சு. இந்த இருக்கு பாத்தீங்களா? என்ன தொங்குது ஒரு மாதிரி கருமாமே. ஒரு தினசாதான் இருக்கான். பட் சரி, என்ன கைஸ் இவ்வளவு வந்திருக்கு? அச்சோ காய்ஸ், என்ன காய்ஸ் இது? இவ்வளவு கன்றாவியான ஏலியன் மாதிரி இருக்கு. சுத்தத்தோட ஆத்தி எவ்வளவு பெருசுல இருக்கு பாருங்க. வாயை பாத்தீங்களா? அது வேற ஒரு இது மாதிரி இருக்கு. ஐ திங்க் இது ஜில்லுக்கு காம்படிஷன் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன். ஜில்லு என்னடா பல்லுலாம் வச்சிருக்கீங்க? என்ன காய்ச்சி இது? கடலாம போய் தொலை. செத்துட்டா இல்லையா? It looks like pushy guys. I mean pushy cat. Guys, இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி வைரஸ்லாம் பத்தி. ஏன்னா ஆல்ரெடி இவங்க டீல் பண்ணிருக்காங்க. இது ஸ்கேன் பண்ண முடியாதா? ஒரு டார்கெட் நாட் ஃபவுண்ட். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண முடியாது போல் இருக்கு. ஓகேவா, இது குழி வழியா போவான். நம்ம தலையெழுத்து அவன் ஆர்டர் கொடுத்துருவான். நம்ம தானே சாப்பிட்றோம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஓ, மேலே வந்து 53% வந்துடுச்சு. இது 100% வரும் நினைக்கிறேன். இவன் எந்திப்பானா? எந்திரிச்சு தொலைஞ்சிடாதம்மா. எம்மோ என்ன வெடிக்குது ஆத்தி. அந்த இருக்க காக்கா 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 காக்கா. என்ன ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் நில்லுங்கடா. டேய் தப்பிச்சிட்டடா. டேய், அடுத்த ஜில்லாக்கு நீ எந்த ஜில்லாக்கு போனாலும் விட மாட்டேன். எப்படி மாட்டுவடி? ஓகே, புல்லட்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே என்ன மாதிரியான ப்ராப்ளம் தெரியல. இது என்னது? ஓகே, இது வந்து இது பெட்டி போல் இருக்கு. பெட்டிக்குள்ள இருக்க பாய் வெளியில வந்துட்டேன். வெடிச்சு மூஞ்சில வெடிச்சிடாதீங்க கைஸ். அப்பா கண்டிப்பா அந்த சைடில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். படுத்துறாங்க. வாங்க போவோம். ஏய் ஹலமதி ஹபீபு. ஆஹா, இந்த கேரக்டர் மாடல் தான். லவ் யூடா. நல்லா இருப்படா. இங்க இருக்கான் பாத்தீங்களா? கண்டுபிடிச்சா? டேய், நீ பிரிட்ஜு கடியில விட்டா ஒளிதா போட்டு ஒன்று விட்டுருடா. அப்பாட ஸ்கேன் கம்ப்ளீட்.
என்ன சொல்ல போறாங்க? Get your analysis rate up to 100 you will learn. Rate okay. I've collected enough samples. சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு சார். ஓ அவன்கிட்ட போனுங்கிறான். இந்த வாரம் அவன் அங்கதான் இருப்பானா, இங்க வரமாட்டானாமா? பெரிய உயர் அதிகாரினா உன் இஷ்டடாஸ்க்கு பண்ணுவியாடா? ஏய் கடல் குஞ்சு எங்க இருக்காங்க பாத்தீங்களா? நல்லா சுகமா நின்றுவா. ஐயோ இட்ஸ் a pussy. I mean it's a pussy cat. என்ன காசு இது கருமோ? ஐயய்ய விட்றா போல விடாத. என்ன சொல்ற? திரும்ப சுத்துட்டா. செத்து போயிட்டியா? சாவு நாயே. வந்துட்டேன் சார் வந்துட்டேன். வந்துட்டேன்